இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். அறிவியல்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பூமியில் நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது, அறிவியல் அறிஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கெமிக்கல் தயாரிக்கிறது, மனுஷங்க எப்படி உருவாகுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. அன்பான வானொலி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரி எஸ் மேரி டயானா, சமூக பணித்துறை, பெரியார் மணியம்மை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் போல். அதிகமாக தண்ணி குடிங்க. நிறைய எலுமிச்சம்பழம், இளநீர் என்று நீராகாரமாக நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிலினுடைய கொடுமையை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். அதனால் வெயில்ன்றது ஒரு நேச்சர், அது அடிக்கலைன்னா நம்மளுக்கு கஷ்டம். ஸோ அதை தாங்குவதற்கான சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். அதனால் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிவியலில் எப்படியெல்லாம் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அறிவியல் அப்படின்ற சொல்ல நம்ம எல்லாருமே படிக்கிற காலகட்டத்திலேருந்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அறிவியல்னால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? சயின்ஸ் அப்படின்னு ஸ்டைலாக சொல்லுவாங்க. தமிழில் அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். அறிவியல்னால் என்னது அப்படின்னா, அறிந்து கொள்ளுதல். நம்ம எதெல்லாம் பற்றி அறிந்து கொள்ளுதல் அப்படின்றத பற்றியும், அதனால் வருகின்ற நன்மை தீமையெல்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சயின்சியா என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தான் சயின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு கிடைச்சிச்சு. அந்த அறிவியலை தான் நிகழ்நிலை அறிவியல், இயற்கை அறிவியல், சமூக அறிவியல், முறைசார் அறிவியல் என 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. இயற்கை அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துலலாம் வீட்டு முன்னாடி சாணி தெளித்து கோலம் போட்டு சூரியன் எழுவதற்கு முன்னாடியே அதை வரவேற்போம். இன்றைய காலகட்டத்தில் பார்க்க போனால் தூங்கி ஏந்திரிக்கிறதே 11 மணி 12 மணி ஆகிடுது. காலை சாப்பாடே நம்ம 11 மணிக்கு சாப்பிட்ற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. இயற்கை அறிவியலில் என்ன சொல்கிறாங்க? சமூக அறிவியலில் மக்களோடு சேர்ந்து இந்த சமூகமும் எப்படி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அறிவியல் என்பது ஏன், எதனால், எப்படி, ஏதென்றும் இயங்குகின்றது என்று உறுதியாக அறிவு அடிப்படையில் அறிவதுதான் அறிவியல். இயற்கையை நோக்கி அடிப்படையான பகுத்தறிவு நோக்கிலான அறிவு பெறும் முறையையும், அம்முறையில் பெறப்பட்ட அறிவையும் உள் இயக்கத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் குறிக்கின்றது. ஒன்றை பற்றிய ஒரு கருத்துக்கோளை முன்வைத்து நேர்பட நிகழ்வுகளை துல்லியமாக பார்த்து தரவுகளை பெற்று பரிசோதனை முடிவுகளை கண்டுபிடித்து நிறுவுவதே அறிவியல் வழிமுறை. இதன் அடிப்படையில் ஒன்றை பற்றிய ஒரு பொது கோட்பாடு உருவாக்கப்படும். கோட்பாடுகள் இயற்கையின் இயக்கப்பாடுகளை நன்கு உணரவும் அவற்றை மேலும் உறுதிப்படுத்தியும் மேம்படுத்தியும் பதிலளிக்க வல்லத்தக்கதாக அமைந்துள்ளது. அறிவியல் என்பது ஒரு பொருளை நுணுக்கமாக துல்லியமாக ஆராய்ந்து அறிந்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதனை
புதிய ஒரு கண்ணோட்டத்தோடு நோக்குவதே அறிவியல் என்று கூறுகிறார்கள். வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளித்து கோலம் போடுறோம்ல, அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடி காலத்துலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ஏன் போடுறாங்க தெரியாது, எங்கள் அம்மா முன்னாடியிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாணி தெளித்து போட்டால் பூச்செல்லாம் வராது, கோலம் போடுறதுக்காக போடுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். நான் தலைமை ஆசிரியராக இருக்கேன். தலைஞர் ஒன்றியத்தில் உலகநாதன்காடு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். இப்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் என்னுடைய பயன்பாட்டை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டு முற்றத்தில் வாசலில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்ன செய்கிறோம், சாணம் தெளித்து கோலம் இடக்கூடிய வழக்கத்தை கடைபிடிக்கிறோம். அந்த பழக்கம் என்பது கொஞ்சம் குறைந்து போன மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதில் உள்ள நன்மைகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வாசல் தெளித்து கோலம் போடுவது என்பது நம்முடைய அன்றாட வழக்கம் என்பதில் இருந்து மாறி விசேஷ காலங்களுக்கான அலங்கார செயல்பாடாக திகழ்கிறது. குறிப்பாக நகர வாழ்க்கை சூழலில் இந்த நடைமுறை மாறிப்போய் உள்ளது. அதே சமயம் கிராமப்புறங்களில் வாசல் தெளிப்பதும் கோலமிடுவதும் பாரம்பரியமாக தினமும் நடைபெற்று வருகிறது. இரவில் சீக்கிரமாக தூங்கி அதிகாலையில் எழுந்து நாளை தொடங்குபவர்களுக்கு அந்த நாள் நீண்டதாக இருக்கும். அனைத்து செயல்களையும் பதட்டமின்றி சிறப்பாக செய்ய முடியும். நீண்ட நாளை தக்க வைத்துக் கொள்வதற்கான எளிமையான பயிற்சியாக அதிகாலை கண் விழித்ததும் வீட்டை சுத்தப்படுத்துதலை தொடங்கலாம். இது உடலுக்கு நல்லதொரு பயிற்சிக்கான ஆரம்பமாக இருக்கும். அதிகாலை எழுந்து செயல்படும்போது வாகன புகை, சுற்றுச்சூழல் மாசு என எதுவும் இல்லாத தூய ஆக்சிஜன் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறது. மேலும் சாணம் கரைத்து வாசல் தெளிப்பது என்பது சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படும் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. வாசல் தெளிப்பது, குனிந்து கோலம் போடுவது போன்றவை சிறந்த யோக ஆசனமாகவும் அமையும். ஆண் பெண் இரு பாலரும் இதை செய்யலாம். கோலம் போடுவதன் பின்னால் உள்ள ஒரு அறிவியல் காரணங்களை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். கோலம் போடுவது என்பது மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி. அந்த புள்ளிகளெல்லாம் வைக்கிறோம், புள்ளிகளை வச்சுட்டு அப்புறம் அந்த புள்ளிகளை இணைத்து கோலம் போடுறோம். அப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் அந்த புள்ளி வைக்கிறதுலையும் அந்த கோடுகளை இழுக்கிறதுலையும் செயல்படுகிறது. அப்போ அதுவே ஒரு அதிகாலையில் நம்ம அறியாமல் செய்யக்கூடிய ஒரு தியானம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் புள்ளி வைத்து கோலம் போடுவது, சிக்கலான கோலங்கள் போடுவதற்கு பயிற்சி எடுப்பதும் வாழ்வில் பல சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத கூட நம்ம இங்கே கவனிக்கணும். எனவே பாரம்பரியமான வழக்கமான வாசல் தெளிக்கும் முறையை அனைவரும் பின்பற்றுவது சாலச் சிறந்தது. வணக்கம், என் பேர் அபர்ணா. நான் ஒரு தனியார் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் ஏந்திரிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாசலில் சாணி கரைச்சி கோலம் போடுவோம். இந்த சாணி கரைச்சி போடுறது இருக்கு இல்லையா, அந்த சாணி கரைச்சி நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, மெயின் ரீசன் அது ஒரு கிருமி நாசினி. அதுக்காக தான் நம்ம முக்கியமாக போடுறோம். அந்த கிருமி நாசினி அந்த மாடிக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நமக்கு ஒரு பொக்கிஷமாக தான் கிடச்சிட்ருக்கு. சாணத்தை நம்ம வாசலில் தெளிச்சும்போது நம்ம வீட்டுக்கு நோய் கிருமிகள் எதுவும் பாக்டீரியா அந்த மாதிரி எதுவும் கிருமிகள் அண்டாது. இன்னொன்று நம்ம வீட்டுக்கு நடந்து வரும்போதும் அதை தாண்டி தான் வருவோம். ஸோ நம்ம வரும்போது அந்த இடத்துலையே அந்த கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிருது. அது நம்ம வீட்டுக்குள்ளே கூட அந்த கிருமிகள் வராது. அதனால தான் நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் ஏஞ்சோடனே சாணி கரைச்சி போடணும் அப்படின்றது. இப்போலாம் யாருமே அந்த மாதிரி சாணி கரைச்சி போடுறதே கிடையாது. ஒரு டப்பு தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுட்டு கோலம் போடுவாங்க. கோலம் போடுறதுலேயும் சயின்ஸ் இருக்குது. இப்போ கோலமாக போடுறாங்க, ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு போயிடுறாங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. எதுக்கு அதில் போடுறாங்க அப்படின்னா, அந்த அரிசி மாவை அங்கே உள்ள எறும்பு, குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அதுக்கு உணவாக இருக்கணும் அப்படின்றதுனால அரிசி மாவில் போடுவாங்க. இந்த அரிசி மாவில் போகிறத எறும்பு சாப்பிட்டுட்டு போகும். நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கிறது நல்லாவே பார்க்கலாம். எப்போ முன்னாடி இருந்தது
ஆனால் இப்போ யார் அரிசி மாவில் கோலம் போடுறா? எல்லாம் வெறும் சுண்ணாம்பு கட்டி அதை நுணுக்கி வச்சா எப்படி கல்லுகள்லாம் இருக்கும், அதில் தான் கோலம் போட்டுட்ருக்காங்க. அதுவும் இப்போ கரண்ட்டில் சுத்தம் கோலம் போடுற பழக்கமே யாருக்கும் கிடையாது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு, மாடி வீடு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே அவங்க வீட்டு வாசலில் டெய்லியும் கோலம் போட அலுப்பு பட்டுட்டு ஒரு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி வச்சிடுறாங்க. அது வருஷம் ஃபுல்லாக அதே கோலம் தான் இருக்கும். நம்ம ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோன்னு தெரியுமா? அது சூடு. அது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குடிக்கலாம்னா சூடு நம்ம உடம்புக்குள்ளே ஏறிடும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தோன்னா ஏறாது. நம்மளுக்கு வெயில்னால தலைவலி வந்தால் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நல்லாயிருக்கும். நம்ம உடம்புல சூடு இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி முழுகுனா நம்ம சூடெல்லாம் பறந்துடும். உடம்பு குளிர்ச்சியாக இருக்கு. ஆயில் பாத் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். நம்முடைய முன்னோர்கள்லாம் அந்த வைத்தியனுக்கு கொடுக்கின்ற காசை வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல எண்ணெய், எள் என்ற தானியம் நமக்கு தெரியும். அந்த எள்ளிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பது என்பது வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை அல்லது சில பேர் புதன்கிழமை அப்படின்னு வச்சுப்பாங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் அந்த எண்ணெய் குளியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க. இப்போ நம்ம அந்த பழக்கத்தை பழக்கத்துலேருந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டோம். அது இன்னமும் சில பேர் அதை பின்பற்றுறாங்க. அது என்னென்னா, நம்முடைய உடம்பில் உள்ள அந்த ரோம கால்கள்னு சொல்கிறோம்ல, நம்ம உடம்புல தோலில் உள்ள துவாரங்கள், ரோம துவாரங்கள் வழியாக அந்த எண்ணெய் குளியனுடைய தன்மையானது ஊடுருவி நம்முடைய நரம்பு மண்டலத்துக்கு, இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் குளியல் செய்கிற அன்றைக்கி சில கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உண்டு. இப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி அதுலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இந்த கொம்புடிக்கான்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு கிராமங்களில். இப்போ இதெல்லாம் நம்ம வாட்டர் மேலன், தர்பூசணிலாம் இருக்குல்ல, அதேமாரி குடும்பத்தை சேர்ந்தது தான் அந்த கொம்புடிக்கான்னு சொல்கிறது. அந்த வாட்டர் மேலன் அல்லது இந்த கொம்புடிக்காய் போன்றவற்றை பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஓரளவு உண்மை அடங்கியிருக்கு. அப்படி சாப்பிட்டோம்னா ஏதாச்சும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அதில் ஓரளவு உண்மை இருக்குன்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம இந்த எண்ணெய் குளியலை நம்ம உடல் ரீதியாக நன்மை இருக்குதுன்னு நம்புறவங்க அது செய்யலாம். நம்ம எண்ணெய் குளியலை எல்லோரும் செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய உடல் வாகுக்கு அது ஒத்துக்காமலாம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த கபதேகிகள்னு சொல்லுவாங்க. உடம்பில் சளி பிரச்சனை உள்ளவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, பச்சையாக எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறது தவிர்க்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மிளகாய், பட்டை மிளகாய், இஞ்சி இதையெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நசுக்கி போட்டு அதை கொஞ்சம் லேசாக சூடு காட்டி குளிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே எப்படி பார்த்தாலும் எண்ணெய் குளியல்ங்கிறது பொதுவாக உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை நம்ம வாய்ப்பு உள்ளவங்க, அது உடம்புக்கு ஒத்துக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உள்ளவங்க அதை பின்பற்றி வரலாம். இப்போ நாம கேட்ட இந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து ஒரு நாடகத்தில் வரும் அறிவியல் தகவல்களையும் கேட்டு மகிழலாம். ஹலோ லத்திகா. சொல்லி யுவஸ்ரீ. எந்திரிச்சிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? யுவஸ்ரீ, நானா ஒன்றை மாதிரியா? யுவஸ்ரீ, நானா ஒன்றை மாதிரியா? நான் எப்போ எதிர்த்து தெரியுமா? நான் முன்னாடியே எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டிட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலெல்லாம் போட்டுட்டு இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். என்ன லத்திகா, சாணம்லாம் தெளிக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் எங்கள் வீட்டில் அப்பையிலேருந்து தெளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படியா? ஆமாப்பா. ஏன் உங்கள் வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்களா? இல்லையே, நாங்கள் எப்படி சாணம் தெளித்து போடுறது? நாங்கள் மாடியில இருக்கோம். அப்படியா? ஆமாம். சரி, ஏன்ப்பா சாணம் தெளித்து போடுறீங்க? சாணம் தெளித்து போட்டோம்னா நம்ம வீட்டில் கிருமியே வராது. அது ஒரு கிருமி நாசினி. இப்படி சாணம் தெளித்து போடுறது மூலயமா நம்ம வீட்டுக்கு பூச்சிகளே வராது. அதனால நம்ம ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கலாம். அப்படியா? ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா. அப்புறம் நீங்கள் கோலம்லாம் போடுவீங்களா? இல்லையே. கோலம் ஏன் போடுறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. கோலம் நாங்கள் அரிசி மாவில் தான் போடுறோம்.
அதனால எறும்புங்களுக்கு உணவாக பயன்படுது. அப்படின்னா நீங்கள் தினமும் நீங்கள் எறும்புக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறீங்களா? ஆமாம். சரி, நான் எதுக்கு கால் பண்ணுனே மறந்துட்டேன். டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா? நான் நைட்டே படிச்சிட்டேன் யுவஸ்ரீ. அப்படியா? நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். இனிமே தான் படிக்கணும். சரி, சீக்கிரமாக படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வா. ஓகே லத்திகா, பாய். ஸ்கூலில் மீட் பண்ணுவோம். பாய். இன்னைக்கு நாம அறிவியல் அறிவோம்ல தினமும் நாம் பார்க்கும் சில நிகழ்வுகளில் உள்ள அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் தொடர்களில் நமது வாழ்வாதாரத்தோடு தொடர்புடைய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் பற்றியும் அவைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.